காமெடியன் நடிகரான கதை. நடிகர் சந்தானத்தின் வாழ்க்கை வரலாறு. சின்னத்திரையில் இருந்து வெள்ளித்திரைக்கு வந்த நடிகர். இன்று தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக இருக்கும் இவரின் வாழ்க்கை வரலாறு குறித்து தெரிந்து கொள்வோம். 1980 ஆண்டு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி நீலமேகம் பொன்னகண்ணு தம்பதிக்கு பிறந்தவர்தான் சந்தானம். இவர் வளர்ந்தது எல்லாம் சென்னையில் பல்லாவரம் அருகே உள்ள பொறிச்சலூரில்தான். விஜய் தொலைக்காட்சியின் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான லோல்லு சபா மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானார். ரஜினி, கமல், விஜய், அஜித் என பல முன்னணி நட்சத்திரங்களின் படங்களில் காமெடி செய்து அசத்தியவர். சின்னத்திரையில் கலக்கி கொண்டு இருந்தார் நடிகர் சந்தானம். 2004ஆம் ஆண்டு சிம்பு நடிப்பில் வெளிவந்த மன்மதன் படத்தின் மூலம் வெள்ளித்திரையில் காலடி எடுத்து வைத்தார். முதல் படமே நல்ல வரவேற்பை இவருக்கு பெற்றுக் கொடுத்தது. இதன்பின் அஜித்துடன் பில்லா, விஜயுடன் அழகிய தமிழ் மகன், சூர்யாவுடன் சிங்கம் 2, ஒரு கால் ஒரு கண்ணாடி, சிவா மனசுல சக்தி என பல சூப்பர் ஹிட் படங்களில் நடித்து முன்னணி நகைச்சுவை நடிகராக உயர்ந்தார். சந்தானம் 2004இல் உஷாவை மணந்தார். இது அவர்களின் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். தொடர்ந்து நகைச்சுவை நாயகனாக நடித்து அசத்தி வந்த இவர் திடீரென கதாநாயகனாக அவதாரம் எடுத்தார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தின் மூலம் ஹீரோவாக களமிறங்கிய சந்தானம் தற்போது வரை ஹீரோவாக மட்டுமே நடித்து வருகிறார். எனத்தான் நடிகராக இருந்தாலும் ரசிகர்கள் விரும்புவது காமெடி சந்தானம் அவர்களைதான். தொடர்ந்து சினிமா செய்திகள் பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.